சென்னையைச் சேர்ந்த இளம் வீரரான சாய் சுதர்சன் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்திருக்கிறார். விராட் கோலியின் வீடியோவை பார்த்து விளையாட்டு ஆர்வத்தை வளர்த்துக் கொண்ட சாய் சுதர்சனை குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்கு பிசிசிஐயின் கதவு அவ்வளவு எளிதில் திறந்து விடாது. சீரான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் சாய் சுதர்சன் போன்ற ஒரு வீரருக்கு எந்த இரும்பு கதவும் இலகி திறக்கக்கூடும். சாய் சுதர்சனுக்கு இருக்கும் திறமைக்கு அவர் பெரிய உயரத்தை எட்டலாம் என மூத்த வீரர் அஸ்வின் உதிர்த்த வார்த்தைகள் பலிக்கத் தொடங்கிவிட்டன. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தேசிய அணியில் இணைந்து விட்டார் சுதர்சன். சாய் சுதர்சனின் ஆட்ட ரகம் நவீன கிரிக்கெட்டிலிருந்து சற்று மாறுபட்டிருக்கிறது. பாரம்பரியமிக்க பேட்டிங் தொழில்நுட்பத்தை அவர் கையாண்டாலும் பந்தை வெள்ளை கோட்டுக்கு வெளியே அவர் விரட்டியடிக்கும் நுட்பம் ஆச்சரியப்பட வைக்கிறது. சென்னையைச் சேர்ந்த சாய் சுதர்சனின் தந்தை பரத்வாஜ் தடகள வீரர், தாய் உஷா கைப்பந்து வீராங்கனை. ஒரு காலகட்டத்தில் நேர்த்தியான பேட்டிங் ஸ்டைல் இருந்தாலும் முழு கவனத்தையும் கிரிக்கெட்டின் மீது மட்டுமே சாய் செலுத்தவில்லை என்ற கவலை உஷாவுக்கு இருந்தது. இப்போது அந்த கவலையெல்லாம் கண் தெரியாமல் போயிருக்க கூடும். விராட் கோலியின் வீடியோவை காட்டி சாய் சுதர்சனை பயிற்சி எடுக்க வைத்தார் உஷா. அதன் பலன் இன்று தெரிகிறது. விராட் கோலி விட்டு செல்லும் இடத்தை நிரப்பும் பணிக்கு சாய் சுதர்சன் செல்கிறார். IPL போட்டிகளில் படிப்படியாக திறமையை காட்டிய சாய் சுதர்சன் நடப்பு சீசனில் 600 ரன்களுக்கு மேல் குவித்து அசத்தி இருக்கிறார். முதல் தர கிரிக்கெட்டில் கருணாயர், அபிமன்யு ஈஸ்வரன் போல் பெரிய அளவில் ரன் குவிக்கவில்லை என்றாலும் சாய் மீதான எதிர்பார்ப்பு இரட்டிப்பாகவே இருக்கிறது. சர்வதேச தரத்திலான பேட்டிங் டெக்னிக் சாயிடம் இருப்பதாக முன்னாள் வீரர்கள் பாராட்டியிருக்கின்றனர். சாய் சுதர்சனை அடையாளம் காட்டியது TNPL போட்டிகள்தான். 2021ஆம் ஆண்டு TNPL தொடரில் சாய் சுதர்சனின் ஆட்டம் தனித்துவமாக இருந்தது. சென்னை, கோவை, நெல்லை, திண்டுக்கல் போன்ற தமிழ் நகரங்களின் மைதானங்களில்தான் சாய் சுதர்சனின் திறமை பட்டை தீட்டப்பட்டது. இப்போது தரணியை வெல்லும் வேட்கையுடன் சர்வதேச களம் காண இருக்கிறார் சாய் சுதர்சன் எனும் இந்த சென்னை புயல். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.